மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒருமுறை உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தையாக மகா பெரியவர் 13 வயதிலேயே காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக பட்டமேற்றவர். பட்டமேற்ற உடனே அவர்களுக்கு வேண்டிய அந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க ஒரு குருவை உருவாக்கி அவர்கள் மூலமாக எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிற பழக்கம் மடத்திலே உண்டு. அந்த அடிப்படையில் நம்முடைய காஞ்சி மாமுனிவர் 13 வயதிலே பட்டமேற்று சின்ன குழந்தையாக பாலகனாக இருந்த சமயத்தில் அவர் அங்கே மகேந்திரமங்கலம் என்கிற திருச்சிக்கு அருகே இருக்கிற இடத்திலே அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பங்கிநாடு சாஸ்திரிகள் என்பவர் அவருக்கு வேதம் கற்றுக் கொடுத்தார். அவர் பக்கத்தில் இருக்கிற காவிரி நதியிலிருந்து ஆற்றை கடந்து அங்கே பெரியவாளுக்கு ஒரு அந்த இடத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிற வழக்கம் மேற்கொண்டிருந்தார். தினந்தோறும் பெரியவாளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிற பொழுது காதிலே வாங்கி கொள்வார் பெரியவா. சின்ன குழந்தை தானே, என்ன இருந்தாலும் அவர் வேதம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது கையை இப்படி விரலை இப்படி பிடிப்பது, மணலை லேசாக கையாலே தள்ளுவது, இப்படியே செய்து கொண்டிருந்தார். பங்கிநாடு சாஸ்திரிகள், என்ன நான் மாட்டு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், இவர் மாட்டு சிறு குழந்தைத்தனமாக இப்படி விளையாடி கொண்டே இருக்கிறாரே என்று மனதில் நினைத்திருந்தாலும், ஒரு குரு அல்லவா, சின்ன குழந்தையாக இருந்தாலும் காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக பட்டமேற்ற குரு அல்லவா என்பதனாலே விட்டு விடுகிறார். மறுபடி இப்படி தினந்தோறும் இதே சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு நாள் பெரியவாடத்திலே குழந்தை சுவாமிநாதனாக இருந்து காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாக உருவெடுத்த அவரிடத்திலே உங்களுக்கு நான் இனிமேல் பாடம் கற்றுக் கொடுக்க போவதில்லை, நான் மாட்டு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், நீ மாட்டு விளையாடி கொண்டே இருக்கிறாய், வேதங்களை முழுமையாக கற்க வேண்டாமா, எனக்கு வருத்தம், அதனாலே நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போவதில்லை என்று பங்கிநாடு சாஸ்திரிகள் சொன்ன மாத்திரத்தில் பெரியவா சிறு குழந்தை 13 வயது பாலகன், நான் எல்லோரும் கேட்டுக்கொண்டே தானே இருக்கிறேன், நீங்கள் கற்றுக் கொடுப்பதையெல்லாம் காதாலே வாங்கி கொண்டு தானே இருக்கிறேன் சொன்ன இல்லை இல்லை நீ சேட்டை செய்கிறாய் என்று சொன்ன உடனே பெரியவா சொன்னார், இன்றைக்கு நீங்கள் நடத்திய பாடங்கள் என்ன என்று நான் சொல்லட்டுமா என்று சொல்லி அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, எந்த முறையிலே கற்றுக் கொடுத்தாரோ அதே வேகத்தில் அந்த பாடத்தை அனைத்தையும் அந்த சின்ன குழந்தையாக இருந்த சுவாமிநாதனாக சந்திரசேகர் இருந்த சரஸ்வதியாக அந்த பட்டமேற்ற 13 வயது பாலகர் குழந்தை அனைத்தையும் அந்த பங்கிநாடு சாஸ்திரியிடத்திலே ஒப்பிட்டதாம். அது ஒப்பிட்டது மட்டுமன்றி அடுத்த நாள் நீங்கள் நடத்த போகிற கிளாஸ் இதுதானே என்று நினைத்து கொண்டு அடுத்த நாள் நடத்தக்கூடிய கிளாஸுடைய அந்த செய்திகளை எல்லாம் மறுபடியும் சாஸ்திரியிடத்திலே பங்கிநாடு சாஸ்திரியிடத்திலே 13 வயது பாலகனாக இருந்த அந்த சாட்சாத் தெய்வம் அனைத்தையும் ஒப்பித்ததாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு சிறு குழந்தையிலேயே மிகப்பெரிய அற்புதமான ஞாபக சக்தி கொண்ட, எதையுமே உள்வாங்கிக் கொள்கிற சக்தி கொண்ட ஒரு பெரிய சுவாமியாக இன்றைக்கு மகா பெரியவர் சின்ன வயதிலேயே விளங்கினார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட அற்புதமான மகானை தமிழகம், அதுவும் காஞ்சிபுரம், விழுப்புரத்தில் பிறந்த அந்த மகான் காஞ்சிபுரத்திலே பல்வேறு மகிமைகளை செய்தார் என்று நினைத்து பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காஞ்சி மாமுனிவருக்கு இன்றைக்கு காலை, அதாவது 6ஆம் தேதி காலை மதுரை அருகே அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியில் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே ஒரு திருக்கோவில் கட்டுகிற புனிதமான பணியை இன்றைக்கு நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அழகர் கோவில் அருகே 2 கிலோமீட்டருக்கு முன்பாக பொய்கை கரைப்பட்டியிலிருந்து இடது பக்கமாக சத்திரப்பட்டி திரும்புகிற பகுதியில் அழகர் கோவிலுடைய தெப்பக்குளம் இருக்கிறது. அதற்கு எதிரே
ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது. அந்த அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு பக்கத்திலே தான் காஞ்சி மாமுனிவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட இருக்கிறது. காமாட்சி சமேத ஸ்ரீ மகாபெரிவா திருக்கோவில் அமைய இருக்கிறது. இந்த திருக்கோவில் அமைவதற்கான இந்த பூர்வாங்க பணி இன்றைக்கு தொடங்கப்பட இருக்கிறது. மதுரை சுற்றியுள்ள அன்பர்கள் காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை நடைபெறுகிற இந்த விழாவிலே பங்கேற்று மாமுனிவரின் அருளை பெற வேண்டும். மகாபெரிவா விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனை, மகன்யாசம், சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கு ஏற்றுகிற வைபவம் என்று பூமி பூஜை என்று நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிலே பங்கேற்பது மட்டுமன்றி ஒரு சதுரடிக்கு 3500 என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெருமக்களும் நான் எப்படி 1000 சதுரடி 2000 சதுரடி என்று வீடு கட்டுகிறோமோ அதுபோல மகாபெரிவாளுக்கு எழுப்பப்படுகிற இந்த திருக்கோவில் வளாகத்திற்கு ஒரு சதுரடிக்கு 3500 வீதம், 2, 3, 5 சதுரடி என்று 10 சதுரடி என்று நீங்கள் அதற்கான தொகையை வழங்கலாம். 1 லட்சம் மற்றும் அதற்கு மேல் வழங்குவருடைய பெயர் கல்வெட்டிலே பொறிக்கப்பட இருக்கிறது. ஓராண்டிற்குள் இந்த திருக்கோவில் அமைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறுகிற 6ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாரம் நடைபெறுகிற இந்த விழாவிலே மகாபெரிவா பக்தர்கள் பெருமளவில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் பிரசாத பை, ஸ்படிக மாலை எல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அதில் பங்கேற்க அன்புடன் வேண்டுகிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.